ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து பொட்டேட்டோ சீஸ் பால் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் வந்து பொட்டேட்டோவை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து மேஷர் வச்சு மேஷ் பண்ணிவிட்டு இந்த ஸ்பூனால் 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு, அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அரை ஸ்பூன் ஆரிகானோ சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் பொட்டேட்டோ பாயில் பண்ணும்போது உப்பு சேர்க்கல, அதனால் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆயில் வந்து ஹீட் ஆக வச்சுக்கலாம். சிம்லேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தேவையான அளவு குட்டி பாலாக எடுத்து அதை வந்து நடுவில் ஹோல்ட் பண்ணிவிட்டு அது உள்ளே நம்ம சீஸ் வச்சுக்கலாம். என்கிட்ட வந்து துருவின சீஸ் தான் இருக்குது. உங்கள்கிட்ட க்யூப் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஹோலை மூடிட்டு நான் வந்து ஹோம்மேட் பிரெட் க்ரம்ஸ் செஞ்சேன். அந்த பிரெட் க்ரம்ஸில் வந்து நல்லா கோட்டிங் கொடுத்துட்டு ஆயிலில் வந்து போட்டு எடுங்க. ஆயில் வந்து சிம்லேயே இருக்கட்டும், இல்லைனா மேலே பிரெட் க்ரம்ஸ் தீஞ்சிரும். அதுக்கப்புறம் நல்லா கோட்டிங் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சீஸ் சூப்பராக இருக்கும். நான் வெளியில் சீஸ் பால் சாப்பிட்ருக்கேன். இப்போ தான் தெரியுது இதை சாப்பிட்ட அப்புறம் வெளியில் வந்து ஃப்ரோசன் வந்து எவ்வளோ நல்லதில்லை உடம்புக்குன்னு சொல்லி. பசங்களுக்கு நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுங்க.